உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். 90 வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ்பிஎஸ் கேப்பை மாவு. சினிமாவுடன் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிற திரைப்படம் ஹீரோவாக ஜிவி பிரகாஷ் நடித்திருக்கும் அவருடைய 25வது படமான கிங்ஸ்டன். இந்த ட்ரெய்லர் பார்த்தப்போ இது ஒரு ஹாரர் சி அட்வென்ச்சர் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்தது. அது கூட ஒரு சோஷியல் ஆங்கிளும் படத்துல இருக்கு அப்படிங்கிறதும் நமக்கு புரிய வந்தது. டெபியூட்டன் கமல் பிரகாஷ் இதை இயக்கியிருக்காரு. ட்ரெய்லர்லேயே இன்னொரு விஷயமும் நமக்கு தெரிய வந்தது, இது ஒரு பிக் ஸ்கேலில் மவுண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் அவுட்புட்டில் இருக்கா, படம் எந்த அளவு ஒரு எங்கேஜிங்கான வாட்சாக இருந்துச்சு, இது எல்லாமே இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். தூவத்தூருங்கிற மீனவ கிராமம். ஆனால் அங்கே இருக்கிற ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா, அங்கே இருக்கிற மீனவர்கள் யாருமே கடலுக்கு மீன் பிடிக்க போகக்கூடாது அப்படிங்கிறது தான். ஏன்னா போனவங்க உயிரோட திரும்ப மாட்டாங்க அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அண்ட் நிறைய தடவை அந்த மாதிரியான சம்பவங்களும் அங்கே நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு சொல்லப்படுது. அதோட பின்கதையும் நமக்கு டீட்டெயில்டாக விவரிக்கப்படுது. அதே ஊரில் ஜிவி பிரகாஷ் அடாவடித்தனம் பண்ணிட்டு ரவுடித்தனம் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்காரு. காசுக்காக எதையும் பண்ணக்கூடிய ஒரு மனிதராக இருக்காரு. அவருக்கும் ஒரு டீனேஜ் பையனுக்கும் ஒரு நட்பு ஏற்படுது. இருவருக்குமான அந்த நட்பு, அவங்க ஒன்றா சேர்ந்து வேலை பார்க்கறது, அந்த மாதிரியான எமோஷனல் பாண்டிங்கும் கிரியேட் ஆகுது. ஒரு கட்டத்தில் ஒரு விபத்துல அந்த பையன் இறந்துடுறாப்புல. ஸோ அந்த சிக்கலுக்கு அப்புறம் என்ன நடந்தது, ஜிவி பிரகாஷ் அந்த கடல் சார்ந்த அந்த மர்மத்தை வெளியே கொண்டு வந்தாரா இல்லையா, அந்த மர்மத்துக்கும் ஜிவி பிரகாஷோட மூதாதையருக்கும் என்ன சம்பந்தம், ஜிவி பிரகாஷே அந்த விஷயத்துல எப்படிலாம் சம்பந்தப்பட்டிருக்கார் அப்படிங்கிறத டீட்டெயில்டா சொல்ற ஒரு படம் தான் இந்த கிங்ஸ்டன். படத்துல நடிகர்களோட பங்களிப்பெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தலாம். கிங் என்கிற அந்த டைட்டில் ரோல்ல ஜிவி பிரகாஷ் 25வது படத்துக்கான ஒரு நல்ல ஒரு எஃபோர்ட்டை போட்டிருக்காரு. அந்த தூத்துக்குடி ஸ்லாங்லாம் நிறைய இடத்துல நல்லாவே ட்ரை பண்ணியிருக்காரு. பட் ஸ்டில் அந்த ஒரு சில காட்சிகள்ல அந்த ஸ்லாங் ஒட்டாத ஒரு ஃபீல்ல இருக்கு. நடிப்புலையும் இன்னும் கொஞ்சம் எமோஷனலான காட்சிகள்ல கொஞ்சம் அதீதமா சிறப்பான ஒரு அவுட்புட்டை கொடுத்துருக்கலாம். அதர் தட் ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். கதையின் நாயகியாக திவ்யா பாரதி. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பெருசா வேலை இல்லை. பட் செகண்ட் ஹாஃப்லையும் கதையில ஃப்ரேம்ல அங்கங்க இருக்காங்களே தவிர அவங்களுக்கும் அந்த இடத்துலையும் பெரிய சாலிட்டான ரோல் இருக்கிற மாதிரி தெரியல. பட் ஸ்டில் எமோஷனல் காட்சிகள்ல நல்லாவே நடிச்சிருக்காங்க. ரொமான்ஸ் உள்ளிட்ட பல காட்சிகள்ல கொஞ்சம் சிக்கலான அவுட்புட் இருந்தாலும் ஓவராலா பாக்குறப்போ ஒரு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் தான். முக்கியமான சப்போர்ட்டிங் ரோல்ஸ்ல மிலிட்டரிக்காரரா அழகம்பெருமாள், தாத்தாவா இளங்கோ குமரவேல் நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் மொத்த படத்துலையும் அந்த ஊர் ஸ்லாங்கா கரெக்டா பேசினது அழகம்பெருமாள் மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறேன். அவரோட அவுட்புட் எல்லா கேரக்டர்ஸ்ல இருந்தும் வந்திருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஏக்கமாவே இருந்துச்சு. அண்ட் நெகட்டிவ் ஷேட்ஸ்ல சேட்டன், அப்புறம் சாபுமோன் அப்துல் சமத் ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. ரெண்டு பேருமே ஒரு டெரிஃபையிங் மெனேசிங் வில்லனா அங்கங்க அவங்க ஸ்க்ரீன் பிரசன்ஸை ஹோல்ட் பண்றாங்க. அதாவது தட் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸா வர ஆண்டனி அண்ட் அருண் சாலேஸ்வரனுக்கும் ஸ்பெஷல் மென்ஷன்ஸ். படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தா நிச்சயமா ஒரு ஆம்பிஷியஸான படம் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுலே. அறிமுக இயக்குனர் கமல் பிரகாஷ் அந்த ரைட்டிங்ல ரொம்ப சின்சியரான ஒரு அவுட்புட்டை கொடுத்துருக்காரு. அண்ட் ஒரு சி ஹாரர் அட்வென்ச்சர் சொல்லணும், அதை நம்ம ஊரோட ரூட்ஸுக்கு பொருந்துற மாதிரி சொல்லணும் அப்படிங்கிறதுல ரொம்ப அக்கறையா செயல்பட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் டோட்டலாவே ஒரு சோஷியோ பொலிட்டிக்கல் ஆங்கிளுக்கு டெடிகேட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரியான ஹாரர் அட்வென்ச்சர் இல்லை ஒரு சாகச பயணம் அப்படின்லாம் இருக்கிறப்போ அந்த ரூட்ல போயிட்டா ஈஸியான ஒரு வின்னா இருக்கும் அப்படிங்கிறதுல டவுட் இல்லை. பட் அந்த ரூட்ல டோட்டலா போகாம ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல முடிஞ்ச அளவு ஒரு அரசியலையும் பேச ட்ரை பண்ணியிருக்காரு. அந்த இன்டென்ஷனுக்கும் நிச்சயமா பாராட்டுகள். அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃபோட பேசிங் நிச்சயமா பயங்கரமான ஒரு வேகத்துல தான் போச்சு. ஒரு கடல் பயணமா இல்லாம ஒரு கார் ரேஸ் பயணமா இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவு ஃபாஸ்ட் கட்ஸ், ஏகப்பட்ட கேரக்டர்ஸை உள்ள கொண்டு வந்து திணிச்சது, அவங்களுக்கு ஒரு நிறைய பேக் ஸ்டோரிஸ் வச்சது, அவங்களுக்கான அந்த ஒரு இன்டென்ஷன் கோல் இருக்கிறது, அதை நோக்கி அவங்க போறது, அது மெயின் கதையில ஒரு விதமா கான்ட்ரிபியூட் பண்றதுன்னு ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான லேயர்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே இருக்கு. அது ஒரு எங்கேஜிங்கான வாட்சாவும் ஆட்டோமேட்டிக்கா மாறிடுதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ஸ்கிரீன் பிளே பேட்டர்னுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி எடிட்டர் ஷான் லோகேஷோட எடிட் பேட்டர்னும் படத்துக்கு உதவி இருக்கு. அந்த நான் லீனியர் முறையில அங்கங்க கட்ஸை பிளேஸ் பண்ணது நிச்சயமா உதவி இருக்குன்னு நினைக்கிறேன். படம் ஃபுல்லாவே இந்த பேட்டர்னை கையாண்டிருக்காரு. வெவ்வேறு இடங்கள்ல வெவ்வேறு டைம்லைன்ல நடக்கிற காட்சிகளை அங்கங்க அந்த ஷார்ட்ஸை கொண்டு பிளேஸ் பண்ண விதம், அதை ஒரு கோர்வையா கோத்த விதம், ஸ்டோரி டெல்லிங்லையும் ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் சினிமோட்டோகிராஃபர் கோகுல் பினாயோட அவுட்புட்டும் நல்ல ஒரு விஷயமாவே இருக்கு. அந்த சி அட்வென்ச்சர் காட்சிகள்ல கொஞ்சம் கிராஃபிக்ஸ் அங்கங்க பேட்சியா ஃபீல் ஆனாலும் அந்த ஊரோட லேண்ட்ஸ்கேப்பை காட்டின விதம், கடலோட பிரம்மாண்டத்தை காட்சிப்படுத்தின விதம், அந்த படகுல இருக்கிற இன்டீரியர்ஸ், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கையாண்ட விதம், அண்ட் குறிப்பா ரெயின் ஷாட்ஸை கையாண்ட விதம், நைட் ஷாட்ஸை எடுத்த விதம், இது எல்லாமே நிச்சயமா பாராட்டத்தக்கது. டெக்னிக்கல் வைஸ் ஒரு ஸ்லீக்கான அவுட்புட் சினிமோட்டோகிராஃபி அண்ட் எடிட்டிங்ல இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். கதையின் நாயகனா மட்டும் இல்லாம மியூசிக்லயும் ஒரு நல்ல ஒரு அவுட்புட்டை கொடுத்திருக்காரு ஜிவி பிரகாஷ். இன்டர்வலுக்கு முன்னாடி சீக்வன்ஸ்ல வர அந்த பாடல் ஒரு பெப்பியான ஒரு டூனா இருந்துச்சு. அந்த நிறைய காட்சிகள், அந்த ஸ்டன் சீக்வன்ஸ் எல்லாத்துக்குமே அது உதவி இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் டோட்டலாவே பேக்ரவுண்ட் ஸ்கோர்லையும் நல்ல ஒரு அவுட்புட்டை கொடுத்திருக்காரு. செகண்ட் ஹாஃப்ல அந்த தேவையான அந்த ஹாரர் ஃபீலையும் த்ரில் ஃபீலையும் கச்சிதமா திரையில கொண்டு வந்திருக்கு அந்த மியூசிக் அப்படின்னே சொல்லலாம். படத்துல இதெல்லாம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேசியா இருந்தாலும், நிறைய விஷயங்கள் அதில் ஸ்டஃப் பண்ணியிருந்தாலும், சோஷியோ பொலிட்டிக்கல் ஆங்கிள் கதை சொல்லியிருந்தாலும் ஓவராலா பாக்குறப்போ கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா மாறிடுச்சோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கு. நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க,
அவங்களுக்கு இன்டென்ஷன் இருக்கு, அதெல்லாமே ஃபைன் தான். பட் அந்த கேரக்டர்ஸ் இந்த முக்கியமான கதையில எந்த அளவு பங்காட்டுனாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா மையக்கதை அப்படிங்கிறத இந்த கேரக்டர்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு சொல்லியிருந்தா கூட எந்த சிக்கலும் இருந்திருக்காது. இதே இன்டென்ஷன், இதே மெசேஜ் கன்வே ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ ஏன் தேவையில்லாம அவ்வளோ கேரக்டர்ஸை கொண்டு வந்து இன்னும் காம்ப்ளிகேட்டடான ஒரு நரேட்டிவா இதை மாற்றணும் அப்படிங்கிறது தெரியல. அந்த விஷயத்துல கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஒரு முறையை டைரக்டர் கையாண்டிருக்கலாம். அண்ட் நிறைய இடங்கள்ல படத்துல நிறைய லாஜிக் கேள்விகளும் கேட்க வேண்டியதா இருக்கு. ஊருக்குள்ள இருக்கிற மக்கள் மீன் பிடிக்க போகக்கூடாதுங்கிறது உத்தரவு, கடலுக்குள்ள போகக்கூடாதுங்கிறது உத்தரவு, ஏன்னா இறந்துருவாங்க அப்படிங்கிறது ஒரு பயமுறுத்தலா சொல்றாங்க. பட் ஸ்டில் ஜிவி பிரகாஷோட கேங் கடல்ல போய் திருடிட்டு தான் வராங்க. அதாவது கடத்தல் பொருள்லாம் கடத்திட்டு வராங்க. அவங்க வேற வழியா கடலுக்குள்ள போறாங்க அப்படின்னாலுமே கடல் ஒண்ணு தானே அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம மனசுல இருந்துட்டே இருக்கு. அப்ப மீன் பிடிக்க போறதுக்கும் அந்த வேற வழியில போய் நடுக்கடலை பிடிச்சிட்டு வரலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு எழுது. இதுக்கான விடை படத்துல தெளிவா சொல்லப்படல. அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த சோஷியோ பொலிட்டிக்கல் ஆங்கிள் ஸ்ட்ராங்கா இருந்த அளவுக்கு செகண்ட் ஹாஃப்ல அந்த சி அட்வென்ச்சர் அப்படிங்கிறது அந்த அளவு ஒரு பெரிய எங்கேஜிங்கான வாட்சை கிரியேட் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஏன்னா எமோஷனல் ஸ்டேக் அப்படிங்கிறது அந்த அந்த செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் வீக்கா இருந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கு. எப்படி இவங்க தப்பிச்சிருவாங்க அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிடுமோ என்னமோ, அதனாலேயே அந்த சி அட்வென்ச்சர் கொஞ்சம் ஃப்ளாட்டாக போயிட்டு ஒரு ஃபீல் இருக்குது. அதில் நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. வேற வேற லெவல்ஸ் மாதிரி ஒரு கேம் மாதிரி அதை வந்து கட்டமைச்சிருக்காங்க. அதெல்லாமே ரைட்டிங்காக ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் அவுட்புட்டாக பார்க்குறப்ப ரொம்ப வீக்காக இருக்கிற ஃபீல் தான். அதுக்கு இன்னொரு காரணம் படத்தோட கிராஃபிக்ஸ் தான் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த விஎஃப்எக்ஸ் காட்சிகள் இன்னும் பெட்டராகவே எடுக்கப்பட்டிருக்கலாம். குறிப்பாக அந்த மண்டை ஓடுகள் அப்படியே ஸ்கெலிட்டன்ஸ் ஃபுல்லாகவே கடலில் மிதந்துட்டு வர ஷாட் ரைட்டிங்காக நம்ம யோசிக்கிறப்போ ரொம்ப பிரமிப்பாகவும் ஷாக்கிங்காகவும் இருந்திருக்கும். பட் அது எக்ஸிகியூஷனாக பார்க்குறப்போ கொஞ்சம் பேட்சியான விஎஃப்எக்ஸ் இருக்கிறதுனால அந்தளவு எதிர்பார்த்த அவுட்புட் அது கொடுக்கலன்னு நினைக்கிறேன். எதிர்பார்த்த த்ரில்லுமே அங்கே மிஸ் ஆகுது. அடுத்ததாக எண்டிங்லேயுமே அங்கங்கே நிறைய ட்விஸ்ட்டை வம்படியாக சேர்த்துட்டே போகிறாங்க. நிறைய கேரக்டர்ஸ் தேர்ட் ஆக்ட்ல கூட அங்கங்கே ஆட் பண்ணிட்டே போகிறாங்க. அது கொஞ்சம் சிக்கலான ஒரு ரைட்டிங்காக இருக்குது. நிறையா ட்விஸ்ட் வைக்கிறதுனால மட்டும் அது எங்கேஜிங்கான வாட்சாக மாறிடாது இல்லையா? அந்த ட்விஸ்ட், அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே அந்த மைய கதைக்கு எந்த அளவு பங்காட்டுனாங்க அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான கேள்வியா இருக்கும் இல்லையா? அந்த லிங்க் வந்து இந்த படத்துல மிஸ் ஆகிற ஒரு ஃபீல்ல இருக்கு. படத்தோட ஓவரால் வேர்டிக்ட் என்ன அப்படின்னா, சுமாரான ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப், அதுல சமுதாய அக்கறை எல்லாமே இருக்கு, ஃபைன். பட் அதை விட ரொம்ப சுமாரான செகண்ட் ஹாஃப் இருக்கிறது இந்த படத்தோட ஒரு பெரிய பிரச்சனை. கான்செப்டுக்காகவும் எடுத்துக்கிட்ட எஃபர்ட்டுக்காகவும் நிச்சயமா அப்ரிசியேஷன்ஸ். பட் ஸ்டில் இதை வந்து ஒரு பிலோ ஆவரேஜ் வாட்சாக தான் நான் ரேட் பண்ணுவேன். ஒருவேளை இந்த படத்தை நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட ரிவ்யூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ரிவ்யூல உங்களை மீட் பண்றேன். நன்றி. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். 90 வருடங்கள் 5 தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற SPS கேப்பை மாவு.